வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுங்கிட்டலாம் சொல்கிறாரு, எங்கள் அண்ணனுக்கு அன்றைக்கி பணம் வந்திருக்குதுன்ட்டு. அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கும்போது பணத்தை எப்படி அனுப்பியிருக்க முடியும்? அதனால் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது, எப்படியோ ஒன்று வந்துச்சுல்ல விட்டுடுறா, எப்படியும் தங்கச்சி சொன்ன மாதிரி தான், அதை பற்றியெல்லாம் நீ பெருசாக கண்டுக்காதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, அந்த பக்கமாக ஒரு சாமியார் வராரு. வந்துட்டு இவரோட கையை பார்த்து சொல்கிறாரு, வேணாம் சொன்னால் கூட கேட்காம. அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் உன்னோட வாய் தான் சரி கிடையாதுன்ட்டு. என்ன சாமி நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க, வாயில் எப்படி பழிக்க முடியும்ன்ட்டு. நீ வாயை இன்னைக்கு ஃபுல்லாக நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சினா நல்லாயிருக்கும், இல்லாட்டி பெரிய பிரச்சனை ஆகும் சொன்னோன்னே. அதை கேட்டுட்டு இவங்க சிரிச்சுட்டு அவருக்கு பணம் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அந்த நேரத்தில் அரசியல்வாதி ஃபோன் பண்ணி, உன்னை நான் நேரில் பார்த்து பேசணும் வாப்பான்னு சொன்னோன்னே அவரும் கிளம்பி வராரு. வந்தோடனே அவர் சொல்கிறாரு, இவர் என்னோடய ஃப்ரெண்டு ஆந்திராலேருந்து வந்திருக்காரு, செகண்ட் ஹேண்டில் வண்டி வாங்கணுமா, உனக்கு தான் காரை பற்றி நல்லா தெரியும்ன்ட்டு உன்னோட ஃப்ரெண்டு சொன்னான், அதனால் கார் பார்க்க போகணும், நீ முன்னாடி வந்துட்டு அந்த காரை செக் பண்ணி பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுன்னு சொன்னோன்னே, அப்படியா சரிங்கய்யா போயிட்டு வாங்கிடலாம் வாங்கன்ட்டு கூட்டிகிட்டு வராங்க. இதே நேரத்தில் கார் கம்பெனியில் செகண்ட் ஹேண்டு வண்டி வேணும்னுட்டு மனோஜ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு சரி இந்த வண்டி வாங்குறீங்களான்னு கேட்டவன், ஆமாம் 1,00,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டிடுறோம், நான் என்னோடய ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன்ட்டு அவர் அந்த பக்கமாக வந்துடுறாரு. இந்த இடத்துல முத்து மற்றவங்களாம் வராங்க. வந்துட்டு நாங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி பார்க்கணும், இவர் எங்களோட ஐயாவோட ஃப்ரெண்டு ஏரியா தலைவர், அவரோட ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அவர் கார் வாங்கணுமான்ட்டு. சரி வண்டியை பாருங்கன்ட்டு சொல்லிவிட்டு அவர் அந்த பக்கமாக போய்ட்டுறாரு. இவங்களாம் வந்துட்டு வண்டி பார்க்குறாங்க, எதுவுமே செட் ஆகலை, நம்பர் சரியில்லைன்ட்டுலாம் சொல்கிறாரு வண்டிக்கு வேணுன்றவர். அதுக்கப்புறம் மனோஜ் பார்த்த வண்டியை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு, எனக்கு இந்த வண்டி தான் வேணும்னுட்டு. சரி பேசல வான்ட்டு ஓனர்கிட்ட வந்து பார்த்தாக்கா அந்த வண்டியை ஒரு தொழிலதிபர் வந்து புக் பண்ணிட்டாருன்ட்டு. அதை கேட்டு இவங்க ஷாக்காக வராங்க. இவருக்கு வேணும் நீங்கள் கொடுங்கன்ட்டு. இல்லை அவர் வந்து முதல்ல பார்த்துட்டாரு, அது புக் ஆகிட்டுக்குதுன்ட்டு, பணம் கட்டிட்டாரன்னொன்னே இன்னும் இல்லை பேச்சுவார்த்தையில் தான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்ட்டு. அவரை நீங்கள் எனக்கு யாருன்னு காட்டுங்க, நானும் வேணாம் அவங்ககிட்ட பேசுகிறேன்ட்டு கூட்டிகிட்டு வந்தாக்கா மனோஜ் நின்றுட்டுருக்காரு. இவனா தொழிலதிபர், இவன் எங்கள் அண்ணன் வேலை வெட்டி இல்லாதவன்ட்டு. அதை கேட்டு ரோகிணி சண்டை போடுறாங்க. இவன் முழுசாக பணம்லாம் கொடுக்க மாட்டான், அவங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா அவங்க முழுசாக இப்போயே பணம் கொடுத்துருவாங்க, உங்களுக்கு கமிஷன் கூட வரும், இவன் இன்ஸ்டால்மெண்ட்டு சரியாக கூட கட்ட மாட்டான்னு சொன்னோன்னே அதை பார்த்ததும் ரோகிணி சண்டை போட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அவர் நான் ஆசை அதை வாங்குறதுக்கு வந்தேன், இப்படி கெடுத்து வச்சிட்டாரேன்ட்டு நமக்கு நேரம் வரும் வாங்கன்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அந்த காரை வந்துட்டு முத்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்களுக்கு பேசி கொடுத்துட்றாரு. அவங்களுக்கு வித்துலான்ட்டு கடை ஓனரை சொல்லிடுறாரு. இதை பார்த்த உடனே அரசியல்வாதி முத்துக்கு நன்றி சொல்கிறாரு, ஒரு பார்ட்டி வச்சிடம்பானிட்டு. இதே நேரத்தில் மீனாவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் அவங்க வந்துட்டு கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சி அவங்களுக்கு கஞ்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, உனக்கு உடம்பு சரியில்லை எதாவது சாப்பிடுமானிட்டு. அந்த நேரத்தில் மீனா வராங்க, என்னம்மா உனக்கு உடம்பு சரியில்லையாமன்ட்டு, உனக்கு சொல்லிட்டாளா அதுங்காட்டின்னுட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. நீ இப்படி சாப்பிடாம உடம்பு சரியில்லாததுல எதுக்காகம்மா வரணும், என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து செய்ய போகிறேன்ட்டு, பூ மாலை ஆர்டர்லாம் இருக்குதுன்ட்டு அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த தலை சிட்டியும் மீனாவோட தம்பியும் வராங்க. அவங்கள பார்த்தது மீனா கோவம் வந்துடுது, எதுக்காகடா நீ இவங்ககிட்ட சுற்றிக்கிட்டு காலேஜில் போய் படிக்கிறத விட்டுட்டு இவங்ககிட்ட சுற்றிட்டு இருந்தா எப்படி, நீ காலேஜுக்கு போய்ட்டு படித்து நல்ல நிலைமைக்கு வருவேன் நாங்களாம் காத்துக்கிட்டு இருக்கோம், ஏன்னா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு திட்டுறாங்க. என்னோடய ஃப்ரெண்டை திட்டாதுன்ட்டு அவர் சண்டைக்கு வராரு. ஏன்னாடா நானும் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஃப்ரெண்டுன்ட்டு என்கிட்ட சண்டைக்கு வருவியான்ட்டு. அப்போ சிட்டி கேட்குறாரு, நான் குடிச்சிடுறேன் கலடா பண்ணுறேன், நான் பொறுக்கி இப்படிலாம் திட்டுறீங்களே, முத்துக்குள்ள தானே குடிச்சிட்ருக்காரு, அவரு மட்டும் நல்லவரான்னு கேட்டோன்னா அவரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, திரும்ப அவங்க 2 பேரும் பார்க்கக்கூடாது அடுத்த தடவைன்ட்டு மீனா திட்டி சண்டை போடுறாங்க. என் ஃப்ரெண்டை நீ இப்படியெல்லாம் திட்டுவியான்ட்டு அவங்க தம்பி அடிக்காத குறைய கிட்ட வந்துட்டு முறைச்சிட்டு நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க, என்னடா இவனுக்கோசம் அக்காவே வந்துட்டு இது மாதிரி எதிர்த்து பேசுவியான்ட்டு. சிட்டி சொல்கிறாரு, இவன் என்னோடய ஃப்ரெண்டு, அவ்வளோ தான் நாங்கள் 2 பேர் பழகிட்டு இருக்கோம், நான் சாதாரணமாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் தான் எனக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டுன்ட்டு உன்னை பற்றி எனக்கு ரொம்பவே தெரியுண்டான்ட்டு மீனா திட்டி அனுப்பிட்டுறாங்க. இதனால் சிட்டிக்கு மீனா மேலே ரொம்ப கோபமாகுது. ப்ரோமோவில் அரசியல்வாதி பார்ட்டி வைக்கிறாரு, அந்த இடத்துல முத்துவ சேர்ந்து குடிச்சிட்டு இருக்காரு. இதை அந்த சிட்டி வீடியோ எடுத்துடுறாரு, அதை நீ சோசியல் மீடியாவில் போடுறா, இவன் இதுக்கு மேலே காரை ஓட்டக்கூடாதுன்ட்டு அவர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.